சங்கீதம் அதிகாரம் 57. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கிக் கூப்பிடுவேன். என்னை விழுங்கப் பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலிருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமியனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடிக் கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே, விழி. வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமியனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. நாம் எந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், நம் வாழ்க்கை எவ்வளவு ஒளியற்றதாக இருந்தாலும், தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தாவீது சத்துருக்கள் நிமித்தம் நெருக்கப்பட்ட போதும் யாவையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவர் தேவன் பரலோகத்திலிருந்து அவரை ரட்சிப்பார் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். நீங்களும் இன்று எந்த துன்பத்திலும் எந்த பயத்திலும் இருந்தாலும் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் மீது நம்பிக்கை வைத்தால், அவர் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தையும் ரட்சிப்பையும் வெளிப்படுத்துவார். உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை அவரிடம் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.